23/9/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி டியர் லாட்டரியோடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம 22ஆம் தேதி உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். 22ஆம் தேதி பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 0 6 2 கொடுத்தோம். 6 வரல, 1 வரல, 0 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 7 வந்திருக்குது. சரிங்களா? எப்படி வந்திருக்குது? 7 0 8. நம்ம 7 0 இங்கே இருக்குது, ஆனால் நம்ம 7 0ன்னு கொடுக்கல. சரிங்களா? ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம், அது ஒரு நாள் லேட்டாக வந்திருக்குது. சரிங்களா? நேற்றுலாம் கொடுத்துருந்தோம். சரி, 7 0 8ன்னு வந்திருக்குது. நமக்கு 7 0 இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். 7 0 8ன்னு வந்ததுனால நம்மளுக்கு சி போர்டில் 8 வந்ததுனால நம்மளுக்கு ஒரு பீஸ் மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அப்புறம் 582ன்னு வந்திருக்குது. 52 நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கேயும் 52ன்னு வச்சுருக்குறோமா? 57 56 வச்சுருக்குறோம், 57 வச்சுருக்குறோம். சரிங்களா? இங்கே 37. ஆக மொத்தம் இதில் 7 மட்டும் பாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு 2 செட்டில் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே 8 வந்ததுனால நம்மளுக்கு மிஸ்ஸு. 52ங்கிற ஒரு இது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0வும் 2ம் பாஸ் ஆகிருக்குது. 5ஆம் நம்பரு நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கு. 7ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் 0 வின்னிங் வந்திருக்குது. ஆல் போர்டில் மெயினாக மேலே கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 0 1 மணிக்கு வந்திருக்குது, 6 மணிக்கு 2 வந்திருக்குது. சரிங்களா? மற்றபடி நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வரல. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. 7 0ன்னு ஒன்று கொடுத்துருக்கலாம், 0 2 கொடுத்துருந்தோம். 7 0ன்னு ஒன்று கொடுக்காம போயிட்டோம், இல்லைனா வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், டிஆர் மற்றும் கேரளா புக்கிங் போடுறதுக்கு 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 6 8ன்னு வந்திருக்குது கெஸ்ஸிங்கில். நாளைக்கும் இந்த 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம். நாளைக்கும் பேட்டர்ன் காட்டுது 6ஆம் நம்பர். அதனால தான் திரும்பவும் அதே இடத்துல வச்சுருக்கிறேன். அநேகமாக இது வந்துட்டு 6 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் 6ஆம் நம்பர். சரிங்களா? 7ஆம் நம்பர் திரும்பவும் காட்டுது 7 2. நாளைக்கும் ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 8 3 இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க டபுள் 3. நாளைக்கு 8ஆம் நம்பர் ஆட்டத்தில் வருது. அதனால தான் அந்த நம்பரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் அப்படி இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? 7 6 8 அதை தான் வச்சுட்டு நம்ம எடுக்க போகிறோம். 7க்கு பவர் 2, 6க்கு பவர் 1, 8க்கு பவர் 3ங்கிறத வச்சு நான் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் கணிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கொடுக்குறது தான் வரணும்லாம் இல்லை. சரிங்களா? நான் கொடுக்குற செட்டில் நாளைக்கு 2 3 வரைக்கும் பாஸ் ஆகலாம். சரிங்களா? பாருங்கள், ஏபிபிசி ஏசி. ஆனால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் கொடுக்குறது வச்சாலும் சரி, நீங்களாக ஒரு நம்பர் 2 நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி ஆல் போட்டு போடுங்க. 76ன்னு எடுக்கிறீங்களா, 67. சரிங்களா? அந்த மாதிரியும் போட்டுக்கணும். 68 எடுக்கிறீங்களா, 86 அதையும் போட்டுக்கணும். 78 எடுக்கிறீங்களா, 87 அந்த மாதிரி. சரிங்களா? 21 13 23 26 36 73. என்னடா இன்றைக்கி தானே 37ன்னு அடித்தாங்க. 2 நாள் டியர் 8 மணியை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக ஒரே நம்பர் தான் வச்சுருக்குறாங்க. 3 3 7 3 3 7. நேற்றும் அதே நம்பர் தான், இன்றைக்கும் அதே நம்பர் தான். சரிங்களா? அதனால் நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 7 3ங்கிற நம்பரோ 3 7ங்கிற நம்பரோ கண்டிப்பாக வரதுக்கு என்னுடைய கணிப்பில் இருக்குது. இல்லைன்னா 7 8ங்கிற மாதிரி வரணும். சரிங்களா? அதனால் அந்த நம்பர் கொடுக்குறேன். இல்லைன்னா 2 3 அந்த மாதிரி கூட வரலாம். ஏன்னா ஒரு நம்பர் பவர் எடுக்கும்போது இதான் பவர் நம்பர்கள். 2 3 7 8 7 3 அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நான் அந்த நம்பரை வச்சுருக்கிறேன். பாருங்கள், உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் ரொட்டேட் முக்கியமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி 3 டிஜிட்டல்லையும் அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். 768 213 268 726 713 836. சரிங்களா? இந்த 836ஆகவும் வரலாம், 837ஆகவும் வரலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு செட்டு மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அது அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 837ஆகவும் வரலாம், இல்லை வராமலேயும் போயிடலாம். இல்லை 831 36 கொடுத்துருக்கேன், அது 831 கூட வரலாம். எப்படி வேணாலும் 6க்கு பவர் 1 அந்த மாதிரி. ஆனால் இதே மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. பாக்ஸாக எப்படி வேணாலும் மாறி வரும். உங்களுடைய கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நம்ம மெயினாக சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.